Hi friends, வணக்கம் and welcome to ருசிப்போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான். அதுவும் 5 கிலோல எப்படி செய்யறதுங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் பிரியாணி கூட வேற என்னென்னலாம் ரெடி பண்ணிருக்காங்கங்கறதையும் பாத்துறலாம். குடல் கறி, குடல் ரத்தம்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிருக்காங்க. மட்டன் சுக்கா, அவிச்ச முட்டை, பிரியாணிக்கு தயிர் பச்சடி, மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கிறாங்க. பிரியாணி சர்வம் கோல்டு வினர் ஆயில் தாங்க யூஸ் பண்றாங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு கோல்டு வினர் ஆயில். என்ன நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா அந்த பிரியாணி ஸ்பைசஸ் வச்சிருப்போம்ல அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. பிரிஞ்சி இலை, அந்த ரோஸ் பெட்டல்ஸ், கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பட்டை, இந்த கல்பாசி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். கடையில் அந்த பிரியாணி செலவுன்னு கேட்டால் கொடுப்போம்ல அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 3மே ஆட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஜென்ரலாகவே பிரியாணி செய்யும்போது பிரியாணி கூட பெரிய வெங்காயம் போடும்போது சின்ன வெங்காயமும் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 வெங்காயம் தான் போட்டிருந்தாங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு 15 பீஸ் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் வெங்காயம் தக்காளியோட அளவை கம்மி பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்ல ருசியாக இருக்கும். அந்த மட்டனோ சிக்கனோ இல்லை வெஜிடபிள்ஸோ நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அதனோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு தெரியும். வெங்காயம் தக்காளி போடும்போது அந்த இனிச்ச ஃப்ளேவர் வந்துடும். அதனால நீங்கள் அதை அளவாகவே போட்டுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை நிறைய முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி போடும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரிச்னஸாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா முந்திரியை கொஞ்சமாக அரைச்சும் ஊற்றுறாங்க. சமையல்காரங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டுக்க அரைக்கிறது இல்லை, தனித்தனியாக தான் அரைச்சிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா 2 கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் இஞ்சியோட பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா நல்ல மனமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ஃப்ளேவரு. நம்ம வீட்டில் செய்வோம்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. அதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொரகொரப்பாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தட்டி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் பல்ஸில் போட்டு எடுத்துக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம். 5 கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதினா வந்து 1.5 கட்டு அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வெங்காய பேஸ்ட்டு போடும்போதே புதினாவை ஆட் பண்ணிக்கிறாங்க. புதினாவை நல்லா கழுவிட்டு ஆஞ்சு கழுவி க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி இல்லாமல் போட்டுக்கிறாங்க. இது கூடவே 6 தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணியிருக்காங்க. தக்காளி வதங்கும் போதே பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்கங்க. இது கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இப்போ இதில் இருக்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வத்தில் 5 கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதில் வந்து 4 கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, வரமிளகாத்தூள், உப்பு இவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்காங்க. கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கறியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பல்கான குவான்டிட்டியில் கறி வேக வைக்கும்போது அதுவும் சர்வத்தில் வேக வைக்கும்போது தேங்காய் தொட்டி இருக்குல்ல அதை போட்டு வேக வைப்பாங்க. சீக்கிரமாக கறி வெந்துடும். அதுக்காக தான். நீங்கள் பல்க் குவான்டிட்டியில் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் வந்து முக்காப்பதும் நல்லா வெந்திருந்துருக்கணும். மட்டன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் நல்லா ஏறி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக இந்த இதுலேயுமே காரம்லாம் ஆட் பண்ண போகிறோம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடைசியாக உப்பு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கறியிலே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம்.
கறி போட்டதுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுறணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலா கறி எல்லாம் பாருங்க நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைம்ல கொஞ்சமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க. பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்கங்க. பல்கான குவான்டிட்டி செய்யும் போது நீங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வரமிளகாத்தூள் ஆட் பண்றதை நான் காட்ட மறந்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா இவங்க ஆட் பண்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சக்தி மசாலா தான். மட்டன் மசாலா, கரம் மசாலா எல்லாமே வந்து சக்தி பிராண்ட் தான். சீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கிறதெல்லாம் இல்லை, ஒரு கழுவு தான் கழுவுறாங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த ஜக்கில் 5 ஜக் அளவுக்கு அரிசி வந்திருக்கு. 5 கிலோ அளவுக்கு அரிசி, 1க்கு 2 அதுதான் தண்ணியோட அளவு. இப்போ 5 ஜக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 10 ஜக் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டம்ளரில் யூஸ் பண்ணிங்கனாலும் 1 டம்ளர் அரிசி போட்டிங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சர்வத்தில் வைக்கிறதுக்கு. நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1.25லேருந்து 1.5 அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். தண்ணி ஊற்றிடுறாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பும் காரமும் நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அரிசி போட்டதுக்கப்புறமா கலர் பவுடர் ஆட் பண்ணுறாங்க. தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் தான் இவங்க இதெல்லாமே பண்ணுறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறும் ஊற்றிக்கிறாங்க. எலுமிச்சம்பழ சாறு ஊற்றினதுக்கப்புறமா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இது நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா சுண்டி அரிசிக்கும் தண்ணிக்கும் கரெக்டான பதம் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுறாங்க. ஒரு 8 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா இஞ்சிருச்சு பாருங்கள். அரிசி நல்லா அரிசிக்கும் தண்ணிக்கும் அளவு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குன பட்டை கிராம்பு தூள், நீங்கள் 10 பீஸ் பட்டை போட்டிங்க அப்படின்னா ஒரு 6 பீஸ் கிராம்பு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க நல்லா ஃப்ளேவருக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்கங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. லெமன் ஜூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 லெமனோட சாறு யூஸ் பண்ணுறாங்க. விதை இல்லாமல் தான் ஊற்றுறாங்க. கடைசியாக தான் லெமன் ஜூஸ் ஊற்றணுமா. இவங்க தயிரெல்லாம் ஊற்ற மாட்டாங்களாம். ஆனால் நான் வீட்டில் செய்யும்போது தயிர் ஊற்றுவேன். ஆனால் எங்கள் அம்மா தயிர் ஊற்ற மாட்டாங்க. ஒருத்தவங்களோட ஸ்டைல் ஒரு மாதிரி. நீங்கள் தேவைப்பட்டால் கறி வேக வைக்கும்போது கொஞ்சமாக ஒரு கரண்டி போல் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அடியில் இருக்கிற அரிசியெல்லாம் மேலே கொண்டு வந்துடுறாங்க. அரிசிக்கும் தண்ணிக்கும் பாருங்கள் நல்லா இஞ்சிருச்சு. நல்லா மேலே அழுத்தி விட்டுட்டு இப்போ தம் போடுறது தான். இது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருப்போம். இதுக்கப்புறம் தண்ணி நல்லா இஞ்சினதுக்கப்புறமா மேலே கீழே எல்லாம் எடுத்து விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு மேலே வந்து ஒரு இலை போட்டுக்கோங்க. நம்ம இலை போட்டு தம் போடும்போது இந்த இலையில் இருக்க நிறைய நற்குணங்கள் வந்து அந்த பிரியாணிக்குள்ளே தான் வரும். நம்ம சாப்பிடும் போதே அந்த ஃப்ளேவரை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நல்லது கூட. அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சிடுறாங்க. மேலே ஒரு குண்டா மாதிரி வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சிடுறாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறாங்கங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்கும். நல்லா தம் போயிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிடுறாங்க. தம்மை உடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க.
தம்மு உடைக்கும் போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. பல்க் குவான்டிட்டியில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். அடியில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.